ரித்து அக்கா. ஆமா ஆமா நானும் பார்த்தேன். ஆமா ஏன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க இவங்க? சரி வா என்னன்னு போய் கேட்போம். ஆமாண்டி அவங்க ஏதோ ஒரு மாதிரி டல்லா இருக்க மாதிரி இருக்கு. சரி வா வா என்னன்னு போய் கேட்போம். அக்கா ரித்து அக்கா, ரித்து அக்கா, ரித்து அக்கா இங்க பாருங்க என்ன ரித்து அக்கா. என்னடி நிம்மி நம்ம இவ்வளோ நேரம் கூப்பிடுறோம் அந்த அக்கா காதிலே விழல. நம்ம வந்ததும் கவனிக்காம அவங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க. எனக்கும் அதான் தெரியல. இரு அனன்யா நான் கேட்குறேன். அக்கா ரித்து அக்கா, ரித்து அக்கா. சொல்ல அனன்யா எப்போ வந்த? என்னக்கா நாங்க வந்து 10 நிமிஷமா உங்களை கூப்பிட்டு இருக்கோம்க்கா. ஓ அப்படியா? சாரி அனன்யா. ரித்து அக்கா சொல்லு நிம்மி. அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? எது உடம்பு எதுவும் சரியில்லையாக்கா உங்களுக்கு? ஆமா நிம்மி லேசா தலை வலிக்குது, அதான் இப்படி வந்து உட்காந்துட்டேன். ஓ அப்படிங்களாக்கா, அதான் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிட்டீங்களோ? ஆமாம்மா அதான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இப்படி வந்துட்டேன். சரிங்கக்கா எதுவும் டேப்லெட் எதுவும் போட்டிங்களா? டேப்லெட்லாம் போட்டால் சரியாக ஒரு தலைவலி இல்லை நிம்மி, இது உனக்கு புரியாது. அக்கா ரித்து அக்கா டேப்லெட்டை போடுறேன் நிம்மி, இனிமே தான் போடணும். சரிங்கக்கா. சரி அப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம், அது சொல்லதான்க்கா வந்தோம். நாங்கள் நாளைக்கு காலையில் பார்க்குறோம் உங்களை. இல்லை இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம், நாளைக்கு ஈவினிங் போல் பார்க்குறோம்க்கா உங்களை. சரிங்களா? சரிம்மா நிம்மி பாய். அக்கா நானும் போயிட்டு வரேன்க்கா. சரி அனன்யா பாய். சரிடி அனன்யா வா நம்ம போகலாம். அம்மா வேறு என்னால் போயிட்டு இருப்பா, சீக்கிரம் வா போகலாம். ஆமாடி அக்கா வா வா போகலாம். அனன்யா சொல்லுங்கக்கா. அது வந்து அனன்யா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கக்கா என்ன பேசணும் பேசுங்க. அனன்யா வரலையா? டைம் ஆகுது. இருடி அக்கா ஒரு 5 மினிட்ஸ். அக்கா ரித்து அக்கா சொல்லுங்க என்ன? இல்ல அனன்யா நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காத. அக்கா நீங்க என்ன கேட்டு இது வரைக்கும் நான் என்ன தப்பா எடுத்திருக்கேன் சொல்லுங்க. இல்லம்மா அப்படி இல்ல, நான் இப்ப கேட்கறேன், அதுல நீ எதனா தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும், அதனாலதான். ஐயோ அக்கா நீங்க கேளுங்க, எதுவா இருந்தாலும் நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். கேளுங்க. இல்ல அனன்யா இன்னைக்கு ஃபங்க்ஷன் அப்போ நீயும் அவங்களும் அங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கம் நின்று பேசிட்டு இருந்தீங்க. ஐயோ இந்த அக்கா பாத்துட்டாங்களோ நானும் அவங்களும் பேசினத? அனன்யா பயப்படாத, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அக்கா அது வந்து பரவாயில்ல சொல்ல அனன்யா, உனக்கு சொல்லணும்னு இஷ்டம் தான் என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். ஐயோ அப்படிலாம் இல்லைங்கக்கா சொல்றேன், ஆனா நீங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்க மாட்டீங்கல்ல. அப்போ உண்மையிலேயே இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்க தான் நினைக்கிறேன், அதனால தான் இவ இவ்வளோ தயங்குறா. நான் யார்கிட்ட சொல்ல போறேன் அனன்யா, என்ன நீ ஒரு ஃப்ரெண்டாவே நினைச்சு சொல்லு பரவாயில்ல. ஆமாக்கா அவங்கள தான் நான். அக்கா ரித்து அக்கா ப்ளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அனன்யா. சரி நீ வீட்டுக்கு போ, டைம் ஆயிடுச்சு பார். சரிங்கக்கா நாளைக்கு ஈவினிங் போல பார்க்குறேன் உங்களை, பாய். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அவங்கள, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் மனசுக்குள்ள என்னென்னமோ நினைச்சிட்டேன். எனக்கு இப்போ இங்கே இருக்கவே பிடிக்கல, நாளைக்கே உடனே ஊருக்கு போயிடணும் எப்படியாவது. இனிமே அவங்கள நம்ம பார்க்கவே கூடாது. சே நான் ஏன் அவங்கள பார்த்தேன், ஏன் பார்த்து இப்படி மனசுக்குள்ள கோட்டை கட்டிக்கிட்டேன்? எல்லாம் என்னால தான் வந்தது, ஏன் தப்பு தான் எல்லாமே. அம்மா கிட்ட சொல்லி உடனே நாளைக்கு காலையிலேயே ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண சொல்லணும், உடனே ஊருக்கு போயிடணும் எப்படியாவது. உள்ளம்தான் நொந்து நொந்து ஊமையானதையா, கண்ணுல நீர் காரணம் யாரு கண்ணினா கூறவா, ஒத்த மரம் போல நான் நிற்கும் இந்த வேலை, என்ன சொல்லி பாட ஏன் துன்பம் எல்லை மீற. ஓ மேடம் இங்கே தான் இருக்காங்களோ? ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு வரதுக்குள்ளார மேடம் இங்கே வந்துட்டாங்க. வீடு ஃபுல்லாக தேடிட்டு வரேன் இவ்வளோ. இருங்க வரேன் வரேன். என்ன கொஞ்சம் கூட திரும்ப மாட்றா? பேர் சொல்லியே கூப்பிட்டுருவோம். எக்ஸ்கியூஸ் மீ ரித்து. ரித்து என்ன நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டே இருக்கேன், மேடம் திரும்பவே மாட்டீங்க? சொல்லுங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இவ ஃபேஸே டல்லா இருக்கு, வீங்கி போயிருக்கு? என்னவா இருக்கும்? ஒருவேளை அழுதுருப்பாளோ? ரித்து ஏதோ பிரச்சனையா ரித்து? அப்படிலாம் எதுவும் இல்லையே. ஓ ஓகே ஓகே. இல்ல டல்லா இருக்க மாதிரி இருக்கீங்க, அதான் என்னன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத क्वेश्चंसலாம்? என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் நம்மள அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறா? ரித்து உங்களுக்கு எதுவும் என் மேல கோவமா? இங்க பாருங்க, தேவையில்லாத क्वेश्चंसலாம் எதை கேட்டுட்டு இருக்கீங்க? எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஃபர்ஸ்ட் அந்த வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. இல்ல ரித்து நான் ஏதோ தப்பா ஏதோ பேசிட்டேனா உங்ககிட்ட? ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா? நான் தான் சொல்றேன்ல உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு. இல்லங்க சாரி, நான் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுதான் நினைச்சேன், ஆனா என்னால முடியல, வேற வழி இல்ல. நான் அதோட உங்ககிட்ட இப்படி பேசுறேன், என்ன மன்னிச்சிடுங்க, சாரி. என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் நம்ம கிட்ட இப்படி எரிஞ்சு விழறா? நான் எதுவும் தப்பா கூட பேசலையே அவகிட்ட. சாரிங்க, என்னால உங்களை மறக்க முடியல, அதனாலதான் என் கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல, அதனால உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. ரித்து ரித்து எங்க இருக்க? ஐயோ அம்மா வராங்க, நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க எதனா கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ரித்துமா
நீ இங்கேயா இருக்க? வா சாப்பிட. சாப்பிட வரலையா? எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நீ என்ன பண்ற இன்னும் இங்க? வா வந்து சாப்பிடுற. அம்மா பசிக்கலம்மா, எனக்கு வயிறு ஏதோ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. ரித்து வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஐயோம்மா அதெல்லாம் எதுவும் இல்லம்மா எனக்கு. நீங்க போங்க, நான் வரேன். சொல் பேச்சே கேட்க மாட்டேன் நீ. வா வந்து படு. அம்மா சொல்லுமா. நாளைக்கு நம்ம ஊருக்கு போலாமாம்மா? என்ன ரித்து நாளைக்கு ஊருக்கு போலாமான்னு கேக்குறேன்? நீ தான் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே சொன்ன 10 டேஸாவது இருக்கணும் சித்தி வீட்டுலன்னு. இப்ப நாளைக்கே ஊருக்கு போலாமான்னு கேக்குற? இல்லம்மா ஏதோ வீட்டுக்கு போகணும்னே தோணுதுமா, அதான் கேட்டேன். இல்லம்மா ரித்து, நானும் சொல்லிட்டு வந்துட்டேன்ல, அப்பா நாளைக்கு கிளம்புறாங்க. நீ நானும் பாட்டி 3 பேரும் இங்கே தான் இருக்க போறோம். இன்னும் ஒரு 10 டேஸ்க்காவது. அதான் உனக்கு தான் செமஸ்டர் ஹாலிடே தானேம்மா, அது வரைக்கும் கொஞ்சம் இருந்துட்டு போலாமே ப்ளீஸ்மா. என் செல்ல பண்ணல அது. இல்லம்மா நீ அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. சரி நீ முதல்ல வந்து சாப்பிட்டு பாடு. அம்மாக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அம்மா சே என்ன இது, நாளைக்கே ஊருக்கு போலான்னு நினைச்சாக்க இந்த அம்மாவும் வேணான்றாங்க. என்ன ஆச்சு அவளுக்கு? என்ன பிரச்சனையா இருக்கும்? நான் ரயில்வே ஸ்டேஷன் போய் வர கேப்ல என்ன ஆயிருக்கும் ஒன்றும் புரியலையே. சரி நம்ம வீட்டுக்கு போயிட்டு நிம்மிக்கிட்டேயும் அனன்யாக்கிட்டேயும் வேணா ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம். சே மனசே ஆற மாட்டேங்குது. அவகிட்டே இன்னைக்கு எப்படியாவது பேசணும்னு நான் நினைச்சேன், முடியல. சரி நாளைக்கு இருப்பாளா இங்க இல்ல ஊருக்கு போயிடுவாளா தெரியலையே. சரி நாளைக்கு எப்படியாவது அவகிட்ட பேச ட்ரை பண்ணுவோம். இவ சும்மாவே சோக கீதம் வாசிப்பா. இப்ப அவ ஆள் வேற ஊருக்கு போயாச்சா, இனி சோகத்துல மட்டும்தான் இருப்பா. இவகிட்ட பேசுறது வேஸ்ட். நம்ம போனாச்சு எடுத்து நோண்டுவோம். என்னடி இவ்வளவு நேரமா போன் எடுக்க? என்னடி நாளைக்கு எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சிட்டியா? நானும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்கேன். எழுதிவேன். சரிடி நான் அப்புறம் பண்றேன், வைக்கிறேன். என்ன மேம் ஃபங்க்ஷன் வீட்ல இருந்து லேடிஸ் நாங்களாம் எப்பயோ வந்துட்டோம். நீ என்ன ஃபங்க்ஷன் வீட்டை கூட்டி பெருக்கி அள்ளி வாரி கொட்டிட்டு வரியோ? என்ன இங்க ஒரு மனுஷி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், என்ன கண்டுக்காம மாம்ஸ் வாட்டில் போயிட்டே இருக்கு. என்னவா இருக்கும்? என்ன நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி இந்த சோக கீதத்துக்கிட்டயாவது எதனா கேள்வி கேட்போம். அனன்யா என்ன இப்படியே உம்முனே உட்காந்துருக்க போறியா? போட்டியாக்கா. நீ சொன்னாலும் சொல்லலாம், இப்ப நான் போயிட்டு வந்தேன். சரி இப்படியே அமைதியா இருந்து என்ன பண்ண போற? வா நம்ம எதனா பேசுவோம், விளையாடுவோம். என்ன இங்க நடக்குது? நம்மள ஒரு மனுஷியாவே யாரும் மதிக்க மாட்டாங்க. அவர் என்னடானா நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், புசுகனி போயினே இருக்காரு. இவ என்னடா நான் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன், அவ பாட்டில் எழுந்து நக்கலா போயிட்டே இருக்கா. என்ன நடக்குது இங்க? 2 பேரும் இன்னைக்கு கேள்வி கேட்டு அவங்க எதுக்காக சோக கீதம் வாசிக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. இந்த வர மாம்சே முதல்ல உங்ககிட்ட தான் வந்து கேள்வி கேட்கணும். என்ன மாம்ஸ் ரொம்ப சோகமா இருக்காரு, எது ரொம்ப சீரியஸா இருக்காரோ? ஐயோ இப்ப கேள்வி கேட்கலாமா வேணாவா? சரி நம்ம மாம்ஸ் தானே, கேட்டுதான் பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ மாம்ஸ். மாம்ஸ் சொல்லு நிம்மி. மே ஐ சிட் ஹியர்? உட்காரு. என்ன மாமா ரொம்ப சலிச்சுக்கிற, உட்காருவான்னு கேட்டதுக்கு? அப்படிலாம் எதுவும் இல்லை நிம்மி, சொல்லு என்ன விஷயம்? என்ன மாம் உன் ஆள் சோகமா இருக்குன்னு நீயும் சோகமா இருக்கியா? என்ன நிம்மி சொல்ற, எனக்கு புரியல. என்ன மாம்சே ஒன்னும் புரியாத மாதிரி விளையாடுற பத்தியா என்கிட்ட? அதான் உங்க ஆள் ரித்திகா அக்கா சோகமா இருக்காங்கன்னு நீயும் சோகமா இருக்க. என்ன நிம்மி சொல்ற? எதுக்காக அவ டல்லா இருந்தா? நானும் பார்த்தேன் அவ டல்லா தான் இருந்தா. என்ன ஆச்சு? ஏதோ தலைவலி சொன்னாங்க மாம்சே, அவ்வளவுதான் தெரியும். ஏன் என்ன ஆச்சு? இல்ல என்கிட்ட தலைவலின்னு கூட சொல்லல, ஆனா நான் போன போது என்ன அவாய்ட் பண்ற மாதிரி பேசிட்டா. என்ன மாமா சொல்றாங்க? அந்த அக்கா என்கிட்ட என் விஷயத்தை பத்தி தான் கேட்டாங்க, ஆனா ஏன் மாமா கிட்ட அவாய்ட் பண்ற மாதிரி பேசிருக்காங்க? இதை நம்ம மாமா கிட்ட சொல்லலாமா வேணாவா? உனக்கு எதுவும் தெரியுமா அனன்யா? இல்ல மாமா, அவங்க அக்கா என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அனன்யா? இல்ல மாமா, நானும் அவங்களும் அங்க வீட்டுக்கு பின்னாடி நின்று பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதான் அந்த அக்கா பாத்துட்டாங்க போல, அதை கேட்டாங்க. நீயும் அவங்களும் பேசிட்டு இருந்தீங்களே என்ன விஷயம்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரின்னு சொன்னேன் மாமா. ஓ இவ கார்த்திக் போயிட்ட பிறகு நானும் அனன்யாவும் பேசினதை தான் அவ பார்த்துருக்கணும். அவ இவங்கன்னு சொன்னது அவ என்ன சொல்லியிருக்கா போல இருக்கு. இவ அனன்யா கார்த்திகை எடுத்துட்டா போல இருக்குன்னு நினைக்கிறேன். என்னாச்சு மாமா, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனன்யா, அதெல்லாம் ஒன்றும் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் தூங்குங்க போங்க. மேம் உனக்கு எதனா ப்ராப்ளம்னா சொல்லு, நான் வேணா தீர்த்து வைக்கிறேன். தாயே ஏற்கனவே ஏற்பட்ட குழப்பத்தை நான் எப்படி தீர்க்க போறேன்னு தெரியல, நீ வேற இன்னும் 2 குழப்பத்துல உண்டாக்கிடாத. நீ போய் பாடு போ. இல்ல மாம்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, தெய்வமே தயவு செஞ்சு போய் படுத்துரு. ஏன் ஹெல்ப் யாருக்கும் தேவைப்படல போல இருக்கு. சரி ஓகே மாம்ஸ், பை, குட் நைட். வாடி குச்சி போய் தூங்குவோம். மாமா எதுவும் பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்லை அனன்யா. அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ போய் படு போ. சரி மாமா. அனன்யா ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மாமா. கார்த்திக்கு இப்போ ஃபோன் பண்ணாத, ஏன்னா ரீச் ஆகாதுன்னு சொன்னான். நாளைக்கு மார்னிங் போல பண்ணி பேசுவியாமா, ஓகேவா? சரிங்க மாமா. என்ன அனன்யா கவலைப்படுறியா? அதெல்லாம் ஒரு கவலையும் படாத, 2 டேஸ்ல வந்துருவான் கார்த்திக், ஓகேவா?
சரிங்க மாமா, அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். சரி இப்போ போய் நல்லா நிம்மதியா பாடு போ. ம். ஓஹோ, அப்போ மேடம் நானும் அனன்யாவும் பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு அனன்யா கிட்ட கேள்வி கேட்டிருக்கா. அவ சொன்னதை இவ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. நானும் அனன்யாவை தான் லவ் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க மேடம். அப்போ மேடம்குள்ளேயே ஏதோ இருக்கு. சரி இப்படியே நீ நினைச்சிட்டு காலையில உன்னை கொஞ்சம் வெறுப்பேத்தி பார்க்கறேன். வரேன். ஆனாலும் குதிரவாள் ரொம்ப என்ன அவாய்ட் பண்ணிடுச்சுப்பா. அவ்வளவும் என் மேல உள்ள பாசத்துல என்னையே நீ எதிர்த்து பேசுற. சரிங்க மேடம், காலையில வந்து பாத்துக்கிறேங்க மேடம் உங்களை. குதிரவாள் நினப்பாவே இருக்கு. சரி காலையில வந்துடும். வந்தவொடனே காலையில போய் பாத்திர வேண்டியதுதான் அவளை. இந்நேரம் ரவுடி நம்மளே தான் நினைச்சிட்டு இருப்பா. இங்க மட்டும் என்ன ரவுடி, நானும் உன்னே தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு சில தலைவலினால நான் ஊருக்கு போயிட்டு வர வேண்டியதா ஆயிடுச்சு. சரி பாப்போம், ஒரு பிரச்சனைக்கு முடிவு வேணும்ல, போனாதான் உண்டு. ஓ, கார்த்திக் மாமா இங்க தான் நிக்கிறீங்களா? இன்னைக்கு நைட் ஃபுல்லா நீங்க என் கூட தான் டிராவல் பண்ணி ஆகணும். எப்படி என்கிட்ட பேசாம இருக்கிறீங்க நான் பாக்குறேன். என்ன மாமா, வெளியில நேச்சர்ஸை ரசிச்சுட்டே வரீங்களோ? வந்துடுச்சு தலைவலி. ஏய், உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? ஏன் என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? தப்பு மாமா, நம்ம 2 பேரும் தான் ஒரே கோச்ல ஒன்னா நைட் ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அதை நீங்க மறந்துட்டீங்களா? அத நான் மறக்கல. நான் என்ன பண்ணுவேன் தான் நீ எதுவும் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க மாமா, எனக்கு புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறு. என்ன பண்றதுனே தெரியாம என்கிட்ட வீரவசனம்லாம் பேசிட்டு இருக்கீங்களா மாமா? ஆமா சார், நீங்க தானே கார்த்திக்? ஆமா சொல்லுங்க. ஆமா என்ன ஆச்சு நான் கேட்டது? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். நம்பர் 13 கோச்ல நீங்க போய் இருக்கலாம் சார். மாமா நீங்க சொல்லுங்க சார். சார் உங்க லக்கேஜஸ் நீங்க 13ஆம் நம்பர் கோச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே தேங்க்யூ சார். ஓகேங்க சார். என்னம்மா செல்லா குட்டி ரொம்ப காண்டாவதோ? நீ தான் கார்த்திகை ரொம்ப லேசில நினைச்சிட்ட. போய் உன் கோச்சில கோச்சிக்காம போய் படுத்து தூங்கு போ. மாமா, நான் அங்கிளுக்கு இப்பவே ஃபோன் பண்ணுவேன் மாமா. யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு போ. போடி இவளு. வரட்டா மாமா, வரட்டா. கார்த்திக் மாமா. இல்ல மாமா, நீங்க இந்த மதுவை ரொம்ப சீண்டி பாக்குறீங்க. நீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் மாமா, சும்மாவே விட மாட்டேன். ச்சே, அவரும் நானும் ஒரே கோச்சில போலான்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு பிளான் போட்டு பிரிச்சிட்டீங்கல்ல. கார்த்திகா லேஸ்ல நினைச்சிட்டியா நீனு? ஒரு பொண்ணு உனக்கே இவ்வளவு இருக்கும்போது எனக்கு இவ்வளவு இருக்கோண்டி. சரி இந்த நேரத்துல எதுக்கு அவளை பத்தி? சே, நம்ம ரவுடி இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பா? தூங்கிட்டு இருப்பாளா இல்ல நம்மள நினைச்சிட்டு இருப்பாளா? அவளா? அவ தூங்கி இருக்க மாட்டா கண்டிப்பா. நம்மளதான் நினைச்சிட்டே இருப்பா. அவளை பத்தி நமக்கு தெரியும். இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க தெரியும். ஆனா அவளோட தானே ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. சே, அதனாலதான் ஃபோன் பண்ணாதன்னு சொல்லியிருப்பாரு அவரு. எனக்கு தெரியும். எங்க நான் ஃபோன் பேசினாக்கா அவளை பத்தி கேட்பேன்னா அவர் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. சரி, என் மாமா பத்தி எனக்கு தெரியும். அவரே அவகிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. இந்நேரம் ரவுடி நம்ம அவ கூட தான் ஒன்னா போயிட்டு இருப்போம்னு நினைச்சிட்டு இருப்பா. சரி அவளுக்கு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்ணி கொஞ்சம் நிம்மதியா தூங்க சொல்லலாம். நான் தனியா தான் ரவுடி போயிட்டு இருக்கேன், அதனால நீ நிம்மதியா தூங்குன்னு சொல்லலாம். அவங்க தான் கால் பண்றாங்க. ஐயோ, டக்குன்னு எடுத்துருவோம், இல்லைன்னா கட் ஆயிட போகுது. ஹலோ, சொல்லுங்க. ஏய் ரவுடி, ஃபோன் ரிங் போறதுக்குள்ள எடுத்துட்ட? ஆமா, அப்புறம் சிக்னல் கிடைக்கல, டவர் கிடைக்கல, கட் ஆயிடுச்சு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப உஷாரா தாண்டி இருக்க. இனிமே அப்படிதான் இருப்பேன். சரி சரி சரி. என்ன ரவுடி, மணி 11 மணிக்கு மேல ஆகுது, ஏன் இன்னும் தூங்காம இருக்க? தூக்கம் வரல, சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய் ரவுடி, நான் தான் சொல்லிட்டு வந்தல என்ன பத்தியோ எதையும் திங்க் பண்ணாதேன்னு. இப்ப நீ என்ன பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்த? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. நீ என்ன பத்தி தான் திங்க் பண்ண, எனக்கு நல்லா தெரியும் ரவுடி. ஆமா ஆமா, இவங்களுக்கு எல்லாமே தெரியும். என்ன நான் திங்க் பண்ணிருப்பேன் சொல்லுங்க. சொல்லட்ட, இந்நேரம் நானும் மது ஒன்னா போயிட்டு இருக்கோம் அப்படிதானே யோசிச்சேன். என்ன ரவுடி, ஷாக் ஆயிட்டியா? எப்படி கரெக்டா சொன்னீங்க? அதெல்லாம் மாமாக்கு தெரியும்டி. சரி சரி,
நீங்க யோசிச்சாலும் யோசிக்கலனாலும் அதானே உண்மை. இப்ப நீங்களும் அவங்களும் தானே ஒண்ணா போயிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, நானும் அவ்வளவு தான் ஒன்னா பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கோம். நடுவுல கேப்பே இல்ல பாத்துக்க. ஓ அப்படியா? ம் சரி சரி, அவங்க கூட இன்னும் கொஞ்சம் ஒட்டி உக்காந்துக்கோங்க. இப்ப எதுக்கு எனக்கு கால் பண்ணீங்க? இல்ல ரவுடி, தூக்கம் வருது, சரி அதான் அவ மடியில படுத்துக்கலாமா அப்படின்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு ஃபோன் பண்ண ரவுடி. ம் அதையும் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? செஞ்சிட வேண்டியது தானே. அப்படி சொல்றியா? சோ அப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டு. சரி ரவுடி, அப்ப நீ போனை வச்சிரு, நான் போய் தூங்குறேன் என் செல்லத்து மடியில. ம் நீங்க பாருங்க, நீ வெறுப்பேத்தாதீங்க. போன்ல தானே பேசுறா, இவ எதுவும் பண்ண மாட்டான்னு நினைக்காதீங்க. இல்லன்னா என்ன பண்ணுவீங்களா? ஊருக்கு போயிட்டு திரும்பி இங்க தானே நீங்க வரணும். அப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. ஏய் ரவுடி ரவுடி, ரொம்ப சூடாவாத நீ வேற. ஐயோ கடவுளே, நான் சும்மா சொன்னேன்டி. சும்மா சொன்னீங்களா? ஆமாண்டி லூசு, நான் சும்மா தான் சொன்னேன். நீங்க மடியில படுக்கிறேன்னு சொல்றது சும்மான்னு எனக்கே தெரியும். ஆனா அவங்க கூட தானே ஒண்ணா உட்காந்துட்டு போறீங்க. ஏய் ரவுடி, நான் அவ கூடவே இல்ல, நான் தனி கோச்ல இருக்கேன்டி ரவுடி, போதுமா? அப்படியா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியலையே. எனக்கு எங்க அப்பா ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும்போதே அவ கூட சேர்த்து புக் பண்ணிட்டாங்க இல்லையா, அப்பவே நான் வேற கோச்சுக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன். புக் பண்ணிட்டு அவ அந்த கோச்சில் விட்டுட்டு ஏதோ நான் தனி கோச்சில் வந்து படுத்துட்டு இருக்கேன். சரி என் ரவுடி நிம்மதியா தூங்கட்டுமே, என்னை பத்தி தான் எப்படியோ யோசிச்சுட்டு இருப்பா, ரெண்டு பேரும் ஒன்னா போறாங்களேன்னுட்டு. அவ கொஞ்சம் நிம்மதியா தூங்கட்டுமேன்னு ஃபோன் பண்ணி என் குட்டிக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இந்த தேங்க்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுக்கா இல்ல தனி கோச்சில் வந்து ஸ்டே பண்ணதுக்கா? ரெண்டுத்துக்குமே தான். ஏய் ரவுடி, சரி ரவுடி நீ போய் தூங்கு, நேரம் ரொம்ப ஆயிடுச்சு. நாளைக்கு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருக்கியா? நாளைக்கு எக்ஸாமை நல்லா பண்ணு, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் ரவுடி. நல்லா படிச்சிருக்கேன், தேங்க்ஸ். வெரி குட் ரவுடி, நல்லா பண்ணு சரியா? சரி ரவுடி, குட் நைட். மைண்டை டைவர்ட் பண்ணாத, எங்கேயும் செதற விடாத, நல்லா எக்ஸாமை மட்டும் நல்லா பண்ணு, ஓகேவா? பாய், குட் நைட். அப்புறம் மாமா ஒன்று சொல்கிறேன், அதையும் வாங்கிக்க. நீ சொன்னா நான் ஏற்றுப்பேன், இல்லைன்னா பரவாயில்ல. லவ் யூ டி. இப்ப சொல்ல மாட்டேன், சொல்றதுக்கான நேரம் வரும் அப்ப சொல்றேன். சரி ஓகே, பை, குட் நைட். சரி சரி. நெஞ்சில் என்னை நாளும் வைத்து கொஞ்சம் வண்ண தோகை ஒன்று, மஞ்சள் மாலை மேலம் யாவும் கண்ணில் காணும் காலம் உண்டு, பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே மானே, உள்ளம் தன்னை கொள்ளை கொண்ட கல்வன் இங்கு நானே நானே, உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கினான் நம் தேவன், நீதானம்மா என் தாரம் மாறாதம்மா என்னாலும், இந்த நேசம் பாசம் யாவும் வாழ்க.